ஹலோ கைஸ், இன்னைக்கு மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் மான்வாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இதே மாதிரி நல்ல மான்வாஸை என்னால் கொடுக்க முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஃபைனலி இப்போ தான் நம்ம சாவை மீட் பண்ணுறான். ஹெய் சா, கடந்த 2 மாசத்துல உன்னோட பவர் அது எப்படி போச்சு? என்னை பற்றி கேட்குறியா? நான் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணியிருக்கேன். நம்ம சாவும் மனசுலேயே யோசிக்கிறான். நான் ஈய பார்த்தே 3 மாதம் ஆச்சு. வெளியிலேருந்து அவனை பார்க்கும்போது அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. ஆனால் கண்டிப்பாக போன வாட்டியை விட இந்த வாட்டி அவன் பல மடங்கு ஸ்கேரியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாறி இருப்பான்னு நினைக்கிறேன். நேற்றும் ஒரு கொடூரமான விஷயம் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, நம்ம லூயஸ் இருக்கான்ல, அவங்க ஆளுங்களுக்கும் இந்த ஹங்டு யூனிவர்சிட்டியில் லோக்கலாக சில பேர் இருப்பாங்களே, அதில் அந்த ஜியாங் அவனும் வந்திருப்பான். நம்ம லூயிஸ்க்கும் ஜியாங்க்கும் அங்கே சண்டை ஏற்பட்டுச்சு. அந்த சண்டையில் நம்ம லூயிஸால வெறும் 10 நிமிஷம் கூட தாக்க பிடிக்க முடியல. சால்ட்டா நம்ம லூயிஸ் தோத்து போயிட்டான். நான் இப்போ யோசிக்கிறேன், நம்ம வந்து ஜியாங் கூட சண்டை போட்டா யாரு ஜெயிப்பா? கண்டிப்பா ஜியாங் ஜெயிக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம பத்தி எனக்கு தெரியும், அவன்லாம் நம்ம ஈக்கு மேட்சே இல்லை. இப்படி இவங்க பேசும்போதே அங்க சூவும் ஓடி வரா. காய்ஸ், நான் என்ன லேட்டா வந்துட்டேன்னா, ஹீரோவும் சூவோட பேரை எடுக்க அந்த இடத்துல சூ அப்படியே ஒரு மாதிரி பிளஷ் ஆகுறா. நம்ம சூவோட அம்மா சொன்ன விஷயம் அவங்க ஞாபகம் வருது. ஏன்னா ஆல்ரெடி சூவோட அம்மா வந்து சொன்னாங்க, சூ நீயும் ஈயும் கப்பிள்ஸ் மாதிரி, அதனால நீங்க கேம்பஸுக்கு காட்டணும் கப்பிள்ஸ் என்னென்ன பண்ணுவாங்கன்னு அப்படின்னு அங்க ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க. கப்புள்ஸு என்ன பண்ணுவாங்க கேம்பஸில் இப்படின்னு அந்த விஷயத்தை யோசிச்சு ரொம்ப அவள் பிளஷ் ஆகுறா. நம்ம ஹீரோ கிட்ட நெருக்கமாக வரும்போது நம்ம ஹீரோ அங்கே கேட்குறான், ஆமாம் 3 மாசமா நான் உன்னை பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும் போது வந்தவொடனே என்னச்சோ ஒரு ஹாய் கூட எனக்கு சொல்ல மாட்டியா? நான் அவள் கிஸ்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு வந்தா நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கலையா? இதனால சூ திரும்பிக்கிறா. அடே முட்டாள், நான் உன்னை வெறுக்கிறேன், எனக்கு உன்னை பிடிக்கல. நம்ம ஹீரோக்கு புரியல இவன் என்னதான் சொல்ல இருக்கான்னு. நெக்ஸ்ட் சீனில் அங்கே மிஷின் எடுக்கலான்னு அங்கே வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சாக்கும் சூக்கும் ஒரு 3 மிஷின் கிடச்சிருக்கும். அதை அவங்க 2 பேருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீ வந்து இன்னமும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ நாங்கள் 2 பேரும் டீமை பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோமே. அங்கே இப்போ கரண்ட்டாக 3 மிஷின்ஸ் வந்திருக்கு. இது 3 தான் இவங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாமே Tier 2ல இருக்க மிஷினு. அதில் ஹென்செங் சிட்டியில் ஏதோ ஒரு கொலைக்காரன் உமன்ஸாக பார்த்து கொண்டுன்னு இருக்கான். இது வரைக்கும் 40 உமன்ஸாக அவன் கொண்டு இருக்கான். அங்கே மாட்டினதும் இல்லை. இது Tier 2ல இருக்க மிஷினு. 2வதாக வருது பீஸ்ட் டைட்ஸ். இதுவும் 2வது டியர்ல இருக்க மிஷின் தான். 3வது லின்சோய் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அங்க நிறையவே அப்நார்மலான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. மனுஷங்களோட மீட்டை சாப்பிட்றது, மனுஷங்க நைட் டைம்ல நடக்குது. இந்த மாதிரி கல்ட்டு கும்பல் மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களாம் அங்க இருக்காங்களாம். இப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அதை வந்து நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்கணுமா? இந்த கடைசி மிஷின் வந்து Tier 3ல இருக்க மிஷினா? நார்மலா டிஎஸை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 5 வரைக்கும் டிஎஸ் வந்து இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஏற அது ரொம்ப அதிகமா இருக்கும். நார்மலா ஃபர்ஸ்ட் இயர் பசங்களாம் Tier 1 தான் பண்ணுவாங்க. Tier 2 பண்றதுக்கெல்லாம் 10 ஆளுங்களாச்சும் வேணும். Tier 3லாம் சொல்லவே தேவையில்ல. Tier 3லாம் அப்ரூவ் ஆக வாய்ப்பே இல்லை. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா அவங்க கிட்ட ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு. இதை நம்ம ஹாங் தான் கொடுத்துருப்பாங்க. இது இருக்கும் போது அசால்ட்டா Tier 4ஆவே இருந்தாலும் நம்ம ஹீரோவால அங்க போக முடியும். செகண்ட் இயரை கம்பேர் பண்ணா நம்ம ஈயோட திறமை அது ரொம்ப அதிகம். அதனால ஹார்டரான மிஷினையும் நம்ம ஹீரோ எடுக்கலாம் அப்படின்னு காங்கி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்குன்னும் நீ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான மிஷினை எடுக்கக்கூடாது. உடனே நம்ம சூவும் கேட்குறான், ஆமாம் இந்த ப்ரிவிலேஜ் கார்டு இது எப்படி உன்கிட்ட இருக்கு? நம்ம ஹீரோவோட முகமே ஒரு மாதிரி மாறுமா? அவன் முழிப்பான் என்ன சொல்லான்னு. சாதா டாப்பிக்கை மாத்துறான். ஹேய், இந்த 3 மிஷினில் நீ எதை எடுக்கலான்னு இருக்க? ரிஸ்க் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கேற்ற ரிவார்டும் நம்மளுக்கு இருக்கும். நல்ல வேலை நம்ம சா வந்து டாப்பிக்கை மாற்றணும், இல்லைனா அவ்வளோதான். என்னோட அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் சொல்கிற மாதிரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் மிஷின் ஒரு Tier 2ல இருக்க மிஷினு. ஒரு கொலையாளியை நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் ட்ராக்கிங் அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டியான வேலை. 3வது மிஷினு இந்த பீஸ்டோட வேவ்ஸை நம்ம தடுக்கணும். இது வேலைக்காவது 3வது மிஷின். அதில் பெரிய மர்மம் வந்து இருக்கு. அதனால இதை எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ரிட்டர்ன்ஸும் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நல்லா யோசிங்க, நம்ம ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாற போறோம்னா நம்ம டேஞ்சரான விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அதனால 3ர்டா இருக்கிற அந்த மிஷினை தான் நான் எடுக்கலான்னு இருக்கேன். இதுக்கு அவங்க 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. இந்த மிஷினை வாங்கலான்னு சொல்லி அங்கே போய் நிற்கும் போது அந்த லேடி பயங்கரமா அங்கே கத்துறாங்க. ஆமா, உங்களை நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இது உண்மையிலேயே நான்சென்ஸான விஷயம். நான் ஆல்ரெடி ஒரு 2 ஸ்குவாடு செகண்ட் இயர்ஸ்ல போனாங்க. அப்படி இருக்கும் போது இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இத்தனைக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல
இருக்க 3 பசங்க தான். டக்குன்னு நீங்க என்னன்னா டியர் 3ல இருக்க மிஷினை எடுக்கிறீங்க. நீங்க இந்த மிஷினை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அட இன்ஸ்பெக்டர், என்கிட்ட பிரிவிலேஜ் கார்டு இது இருக்கு. ஆனா இதை கேட்குற அந்த லேடியும் அந்த கார்டு வந்து ஒரு பொய்யான கார்டு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதனால அங்க டேரக்டருக்கு கால் பண்ணி சொல்ல, ஐயோ டேரக்டர், புரியுது புரியுது, நான் அப்படி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மைதான், அது உண்மையான கார்டு அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த மிஷனுக்கு நீங்க போகலாம், இதுக்கு நீங்க வெற்றிகரமா வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இப்படின்னு அவங்களோட ஆட்டிடியூடே அப்படியே அங்க மாறிடும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க வெப்பனை வாங்கணும் அப்படின்னு அவன் போறான். நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த பெண்டன்ட்டை கலெக்ட் பண்ற அந்த ட்ரெயில ஃபர்ஸ்ட் வந்திருப்பான்ல, அதுக்காகவே ஒரு டிஷா லெவல்ல இருக்க ஒரு டெக்னிக்கை கத்துக்கலாம், இல்ல ஒரு வெப்பனை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் காங்கி வழியா அங்க டெக்னிக்கை கத்துக்கனால அதனால இங்க வெப்பன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அங்க இதுக்காக ஒரு டிவைனான ஸ்டார் ஃபால் கோல்டன் டாப் கிரேட் டிவைன் பிளேட் அப்படின்னு ஒரு பிளேடும் நம்ம ஹீரோக்கு அங்க கிடைக்குது. இது ரொம்ப ஒரு டாப் நாச்சான பிளேடு. இதோட லென்த்தும் 1.2 மீட்டரு. இது ஃபிளாட்டா இருக்கும். அதே டைம்ல இதோட ஸ்ட்ரென்த் அதுவும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோக்குனே செஞ்ச மாதிரி இருக்கு. சும்மா தான் ஆளு வீசுறான், அதுக்கே அந்த இடம் முழுக்க ஒரு பயங்கரமான காத்து ஃப்ளோ ஆகும். அங்க இருக்கிற லேடிஸும் அவங்களோட ஸ்கர்ட்டை பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு காத்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதோட வெயிட் வந்து ஓகே, இது எனக்குன்னு செஞ்ச மாதிரி தான் இருக்கு, நானே இதை எடுத்துக்கிறேன் இப்படின்னு ஆளு அந்த மிஷினை முடிக்கணும்னு சொல்லி அந்த லிங் ஷோய் இந்த சிட்டிக்கு ஆளு வரான். ஆனா இங்க இருக்கிற மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் மாதிரி சும்மா தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா மத்தவங்களை கேட்டா இவங்க சும்மா சொல்லிக்கணும். நம்ம ஹீரோ வந்தோடனே இப்போ அவனோட சென்சிங் பவர் அங்க ஆன் பண்றான். டெமோரா டெம்ப்ளேட்டோட காம்பேக்டபிலிட்டியும் 71% இருக்கு. இது போதும் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கண்ட்ரியை ஸ்கேன் பண்றதுக்கு. சாவும் சொல்றான், வாடா நீ சொன்ன மாதிரி அந்த எத்துக்கே போகலாம். நம்ம ஹீரோ வரும்போதே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டான். இங்கன்னு ஒரு வீடும் அவனுக்குன்னு இருக்கு, ஐடென்டிட்டியும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இங்க வந்திருக்கான். அங்க ஒரு பெரியவரும், தம்பிங்களா எங்க போறீங்க, இந்த மாதிரி என்னால உங்களை டிரா பண்ண முடியும், ட்ரை சைக்கிள் இதுல போனா ரொம்ப சீப்பு தான், ரொம்ப கம்மியான விலையில நான் உங்களை டிரா பண்றேன். போற வழியில நம்ம ஹீரோ பத்தி அவரு கேக்குறாரு, பசங்களா உங்களை பார்க்கும் போது லீவுக்காக ஸ்கூல்ல இருந்து நீங்க இங்க வந்த மாதிரி இருக்கு, நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? உடனே நம்ம ஹீரோவும் ஒரு பொய்ய சொல்லி வர்றான், நான் கிங்ஸ் ஆஃப் கண்ட்ரியில தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தேன், அதனால சரி இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச 2 கிளாஸ்மேட்டை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி என்செங் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அங்கதான் நான் பச்சினேன் தானே. ஓ தம்பி, நீயும் லிங்சை கண்ட்ரியில சேர்ந்தவனா? ஆனா உன்னோட ஃபேமிலி நான் வந்து உன்னை பார்த்த மாதிரி எனக்கு தெரியலையே. என் தாத்தாவோட பேரு ஈஷோராங், அவரு இப்பதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு. அவரு இறந்து போனதுக்கப்புறம் நானும் இந்த இடத்த விட்டு இடம் மாறிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் இங்க வந்திருக்கேன். ஓ அப்படியா, அந்த பெரியவரோட கிராண்ட் சன் அப்பா நீ? இப்படின்னு நல்ல வேலை ஆல்ரெடி இங்க ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறனால இப்படின்னு அவருக்கும் இவங்க எதுக்காக வந்தாங்க அந்த விஷயத்தை பத்தி டவுட் வரல. அப்படியே அவங்க சிச்சுக்கினே அங்க போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அந்த இடத்துக்கு வர, இதுதான் நம்ம ஹீரோவோட இடமா? அங்க பெரியவரும் போகும்போது, நீ வந்து கண்டிப்பா 2 நாள்ல ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, அதுக்கு வரணும்பா தம்பி. நீ வந்து ஷையா இருக்க இல்ல இங்கே தான் இருக்க போறேன்னா நானே உன்னை பர்சனலா கொண்டு போக வருவேன்பா தம்பி. அங்கிள் ரொம்ப நன்றி எங்களை எவ்வளோ தூரம் விட்டதுக்கு. உள்ள வரும்போது அங்கங்க மஸ்கிட்டோ புல்லு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குமா, அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ற வேலை வேற இருக்கும். உடனே நம்ம ஹீரோவும் அங்க காலை எடுத்துக்கினே சொல்றான், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், ஏன்னா கிளீனிங்னு வந்துட்டா அதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. நம்ம ஹீரோ இப்படி பண்ணோன்னே அங்க நியூக்ளியர் ரேடியேஷன் மூலமா அங்க இருக்கிற பூச்சி அங்க இருக்கிற புல்லு எல்லாமே எரிஞ்சு போகுது. உள்ள வரும்போதே அங்க சா பின்னாடியே சொல்றான், நீங்க வந்து உள்ள போங்க, இங்க கேமரா ஃபிக்ஸ் பண்றது மைக்கு வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி நானும் உள்ள போய் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்றேன் அப்படின்னு சூ போனோனே அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறா. ஏய் இங்க வந்து பாரு. சூ என்னாச்சு, என்ன விஷயம்? முன்னாடி ஏதோ ஒரு ஷைன் மாதிரி ஒரு விஷயத்த அவங்க கட்டி வச்சிருக்காங்க, இது என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது, இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இங்க இல்லையா, திடீர்னு இந்த விஷயம் இங்க வந்திருக்கு. அப்படி இது ரொம்ப வருஷமா இங்க இருந்துச்சுன்னா ஒண்ணு பல வருஷமா இருந்து அது அழுகி போயிருக்கலாம், மேல ஏகப்பட்ட தூசியும் இருக்கலாம். ஆனா அப்படி ஒன்றும் இங்க தெரியல. பின்னாடியே சாவும் வரும்போதே சொல்றான், அப்பனா இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு, இந்த இடத்துல வேற யாரும் இருந்திருக்காங்க, அவங்களோட வேலை தான், அவங்க தான் இதை பண்ணிருக்காங்களே. அதே மாதிரி அந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் சரியா படல, அந்த சிலை அது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால இதை மொத்தமா வெட்டிலான்னு இருக்கேன். அடச்சா கொஞ்சம் நில்லு, நீ சீக்கிரமா அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா யாருக்கு தெரியும் இது மூலமா நம்மளுக்கு க்ளூ கூட கிடைக்கலாம், அதுவா கூட இருக்கலாம்ல. இதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல எனக்கும் அது சரியா படல, இந்த ஸ்டாச்சுவை மொத்தமா முச்சிடலாம். அடே நீயுமா? அட்லீஸ்ட் அந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி என்ன இருக்கு அந்த விஷயத்தையாச்சும் நம்ம பார்க்கலாம்.
இப்படி நாங்கள் ஸ்டாச்சுவை தூக்கும் போது ஒரு வித்தியாசமான கண் அங்கே தெரியுது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு தெரியுது இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னு. அதனால அப்படியே நம்ம சூ அவன் தடுக்கிறான். இருச்சோ இந்த இடத்துல ஒரு விஷயம் சரியில்லை. நான் அப்பயே யோசிச்சேன் இந்த கேவலமான ஸ்டாச்சுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. இப்போ அதே மாதிரி தான் அங்கே பயங்கரமா வெட்டி வரான். வெட்டினோடனே ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ளேருந்து வருமா. அதை பார்க்குற நம்ம சூ எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அந்த ஸ்டாச்சுலேருந்து ப்ளீடிங் ஆகுற மாதிரி பிளாக் கலர்ல ஏதோ ஒரு லிக்விடா அங்கே ஊத்த ஆரம்பிக்குது. ஆனால் அது ஒன்றும் லிக்விட் இல்லை. நம்ம ஹீரோ ஒன்னே ரக்கூட சமன் பண்ணி சீக்கிரம் ரக்கூத் அதை புடி எப்படின்னு சொல்ல ரக்கூதும் அங்கே அப்படியே பிடிக்குது. அந்த லிக்விட் மாதிரி இருக்கிற மாஸ்டரோட முகமும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். உடனே நம்ம சா கிட்ட அவன் சொல்றான், சா சீக்கிரம் இதை மொத்தமா சீல் பண்ணு. அதே மாதிரி அங்கே சாவும் பண்றான். ஆனா இன்னமும் சூ ஒரு மாதிரி தான் இருப்பா. இதனால நம்ம பின்னாடி மார்ஷல் எனர்ஜியை அவன் கை மூலமா அங்கே கொடுக்குறான். சூ என்ன ஆச்சு, நீ ஓகே தானே? அந்த விஷயத்தினால இவ லைட்டா ஒரு மாதிரி ஆயிட்டா. அதனால தான் இப்போ நான் மார்ஷல் எனர்ஜியை குத்தேன். இது மூலமா அந்த விஷயத்துல இருந்து அவளால வெளியிலயும் வர முடியும். நான் ஓகே தான். ஏன் தெரியல அந்த விஷயத்த பார்த்தோன்னே சடனா என்னோட பாடி உறைஞ்சு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. ஆனா நல்ல வேலை இப்போதான் எனக்கு திரும்ப பழையபடி ஆன மாதிரி ஃபீல் ஆகுதே. நம்ம ஈக்கோங்க புரியுது இந்த ஸ்டாச்சுல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதனால தான் இந்த இடத்துல மர்மமான விஷயமும் ஏற்படுது. எங்களோட இன்வெஸ்டிகேஷனே இப்போதான் உண்மையிலேயே இங்க ஆரம்பிக்குது. நீங்க 2 பேருமே என்ன பண்ணுங்க, இங்கேயே இருங்க. ஒரு விஷயத்த நான் முடிக்கணும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நான் இப்போ போறேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த ட்ரை சைக்கிள்ல வந்த அந்த தாத்தா அவரு மேல என்னோட ரேடியேஷனை மார்க் பண்ணியிருக்கேன். அவரு மூலமா தான் இந்த மிஷினை எனக்கு ஆரம்பிக்க போகுது. அவரு சொன்னாரு 2 நாள்ல அவரே வரேன்னு. ஆனா தாத்தா நீங்க ஒன்னும் வர வேணாம், நானே உங்களை தேடி இப்பயே வரேன். இப்போதைக்கு அவரும் அந்த இடத்துக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி நானும் போக வேண்டியதான். சீன்ல ஒரு புத்திஸ்ட் இருக்கிற ஒரு டெம்பிளை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த தாத்தாவும் வர அங்க ஒரு புத்தா இருக்காரு. அவரும் நம்ம தாத்தாவை பார்த்து சொல்றாரு, வாங்க உங்களுக்காக அபோத் வெயிட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இதோ நான் வரேன் இப்படின்னு தாத்தாவும் உள்ள வரேன். அங்க இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரைட்டு லெஃப்ட்னு 2 ஸ்டாச்சு இருக்கு. முன்னாடி ஏதோ ஒரு டோரை மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. புத்தாவும் அந்த டோரை பார்த்து ப்ரே பண்ணிக்கினே சொல்றான், அபோட் நீங்க கேட்ட மாதிரி அந்த பர்சனை நான் கொண்டு வந்திருக்கேன். அவரு ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு. இந்த வயசானவன் ரிப்போர்ட் பண்ண போறதே நம்ம ஹீரோ பத்தியும் ஹீரோவோட கேங்கை பத்தியும் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னடா இவங்க பண்ணிருக்காங்கன்னு. புரியாதவங்களுக்கு நான் கிளியர் பண்ற விதமா இப்போ உங்களுக்கு சொல்றேன். இங்க வந்துட்டு இடத்துல ஏதோ ஒரு கோல்மால் நடக்குது. அதாவது சிம்பிளா சொன்னா இங்க இருக்கிற ஆளுங்களை ஏமாத்தி நல்லா கல்ட்டு கும்பலை அவங்க கிரியேட் பண்றாங்க. காட் இருக்காங்க, காடு வருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஹங்டு யூனிவர்சிட்டியோட பிரின்சிபல் அவரு கூட இதுக்கு முன்னாடி சொன்னாருல்ல நார்த்ல ஏதோ ஒரு கல்ட்டு கும்பல் இருக்குன்னு. அது வேற எதுவும் இல்ல, இவங்க தான் அந்த விஷயத்தை தீக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கான். கல்ட்டு கும்பலையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் சொன்னா ஸ்பாயில் ஆயிடும். ஸோ பாருங்க கதையை நம்ம கண்டினியூ பண்ணலாம். போத் இவர்கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கான், அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்காரு. என்ன ஆச்சு, என்ன விஷயம், சடனா எதுக்காக இங்க வந்திருக்க? இப்படி அந்த வாய்ஸ் கேட்கும் போது அந்த மொட்டை மாங்க் இருந்திருப்பான்ல, அந்த மாங்கோட உருவமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்க இப்படின்னு அது ஒரு கொடூரமான மான்ஸ்டரா மாற வயசானவரு ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஐயா சாமி விட்டுருங்க, ஐயா சாமி விட்டுருங்க, இங்க ஏதோ ஒரு இம்மார்டல் இருக்கான், இம்மார்டல் நம்மளுக்கு இடையில இருக்கான் இப்படி நாங்க சொல்ல திடீர்னு நம்ம ஹீரோ ஒரே ஒரு கிக்கு தாங்க அடிக்கிறான். அந்த கிக்குலயே அந்த மாங்கோட கதையும் அவங்க முடியுது. நல்ல வேலை ரக்குதான ஷீல்டா மாத்தின, இல்லைன்னா அவ்வளவுதான். இப்படிக்கு இந்த கேவலமான ரத்தம் அது என்னோட துணி முழுக்க ஒட்டியிருக்கும். தம்பி நீ அந்த தானே, நீ இங்க என்னப்பா பண்ற? அங்க திடீர்னு சைட்ல ஒரு 2 ஸ்டாச்சுஸ் இருக்கும்ல, அதுங்களுக்கும் உயிர் வந்த மாதிரி தன்னால அங்க மூவ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வரும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்கிங்கா அதை பார்த்து சொல்றான், யாரு யோசிச்சா புத்தா ஸ்டாச்சுவால இப்படியெல்லாம் நகர முடியும்னு. அதுவும் செம்ம வேகமா நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வரும். ஆனா நம்ம ஹீரோ பின்னாடி ரக்குது இருக்குமா, அசால்ட்டா அந்த தாக்குதலை ஒண்ணுமே இல்லாம பிடிக்குது. இதை பாக்குற அந்த ஸ்டாச்சுஸ் இன்னமும் கடுப்பாவ, அதுங்க கிட்ட இன்னமும் ஏகப்பட்ட கை இருக்கும், அதை வச்சு தாக்க வர. ஆனா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பேஷியல் ரிங்ல இருந்து அந்த டிவைன் வெப்பனை எடுக்கிறான். அதை வெளியில எத்தோனே சில பல செகண்ட்ல வந்த ஒரு கையையும் அப்படியே அவன் துண்டு துண்டாக்குறான். அடுத்த சீனே அந்த இடம் முழுக்க ஒரே கையா இருக்கும். ஆனா இப்பயும் அந்த ஸ்டாச்சு சும்மா இல்ல, கண்ணுல இருக்க லேசரை வச்சு பயங்கரமா நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு பாக்குது. லேசர் தாக்குதலா, ஆனா இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இதை வச்செல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. அந்த லேசர் எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு அப்படியே மேல வரான். ஒரு சில செகண்ட்ல அந்த ஸ்டாச்சுவோட தலைய அப்படியே ஒண்ணுமே இல்லாம துண்டாக்குறான். அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியுது, இங்க இருக்கிற இந்த ஸ்டாச்சு இதுக்கு ஒன்னும் உண்மையில உயிரெல்லாம் வரல, எல்லாமே மிஷின் தான்.
ஆனா அந்த லேசரும் வயசானவர் மேல படமா அங்கேயே அவரோட கதையை முடியுது. இந்த ஸ்டாச்சூஸ் இதுங்களும் மொத்தமா அழிஞ்சு போகுது. ஸ்டார்டிங்லயே யோசிச்சேன், நான் டிடெக்ட் பண்ணும்போது இங்க அவளுக்கும் உயிரே இல்லாத மாதிரி தான் காட்டுச்சு. அதுலயே எனக்கு தெரிஞ்சது இதுங்க எல்லாம் ரோபோட்டுன்னு. ஆனா இன்னமும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த லிங்ஷோய் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரில இந்த மாதிரி அட்வான்ஸான டெக்னாலஜி இது எப்படி வந்திருக்கும்? அதுக்கான பதில் அது கண்டிப்பா இந்த டோருக்கு பின்னால இருக்கும்னு நினைக்கிறேன். ரக்குது கிட்ட ஆர்டர் கொடுக்க அதுவும் பயங்கரமா குத்தா குத்துது. டோரும் சின்ன பின்னமாவது நம்ம ஹீரோ சீனா உள்ள வரான். உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ முன்னாடி பார்த்ததை விட இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு இருக்கு. இது என்னப்பா, உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் பேலஸே இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ள ஒரு மிகப்பெரிய புத்தா ஸ்டாச்சுவும் இருக்கு. உன்னோட கெஸ்டா நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அப்படி இருக்கும் போது இன்னமும் சின்ன எலி மாதிரி நீ ஒளிய தான் போறியா? மரியாதையா வெளியில வா. இப்படி இவங்க சொல்லும் போது திரும்பவும் அதே மாதிரி இருக்க ஒரு மாங்க் வரான். தம்பி, எங்க டெம்பிள் மேல அப்படி என்ன கோவம்? எதுக்காக எல்லா விஷயங்களையும் நீ நொறுக்கிற? ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும், போன வாட்டி வந்த மாங்கு மாதிரியே இதுவும் ஒரு மாங்கு தான். இதனால அசால்ட்டா வெட்டி போட திரும்பவும் அந்த மாங்க்கு பின்னாடி வரான். தம்பி, நீங்க பண்றதுக்கு கண்டிப்பா உங்களை கருமா விடாது. அட வாய மூடுறா இப்படின்னு அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடமே உடையுமா. அதுக்கும் கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வரான். அங்க 18 டோர்ஸ் இருக்கிற மாதிரி வழியும் இருக்கு. முன்னாடி பின்னாடி எல்லாம் ஹோல்ஸ் இருந்தோம். இதுக்கு முன்னாடி லிசார்ட்ஸை பார்த்தால அதே மாதிரி இப்பயும் இங்க முன்னாடி வருது. இதுலயே நம்ம ஹீரோக்கு தெரியுது இதுக்கு பின்னாடி எவனும் ஒருத்தருக்கான். அவன் தான் இதை பெரிய அளவுல நிறையவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் அசரவே இல்லை. 1000 லீஃப் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறான். அது மூலமா எல்லாமே அழிஞ்சு போகுது. அட இது என்ன டெம்பிள் இது? கேவலமான இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரை டெம்பிள்குள்ள வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு டெம்பிள் வேற. மேல அந்த மாங்க் இருப்பான்ல, மாங்கோட கதையை அவன் முச்சறான். மாங்கோட தலை தனியா இருக்கும். ஆனா அப்பயும் அவன் ரிப்பீட்டடா ஒரே ஒரு லைனை சொல்லிக்கினே இருக்கான். தம்பி, கருமா உன்னை விடாது. இதுக்கு ஒரே ஒரு லைனை தான் குத்துருக்காங்க நினைக்கிறேன். அதையே ரிப்பீட் பண்ணிருக்கு. அந்த இடமும் ஷேக் ஆகுது. அதுலயே நம்ம ஈக்கோங்க தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஏதோ ஒரு பெரிய ஆப்பனண்ட் என் முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். இப்படி இவன் சொல்ல மேல அந்த பெரிய புத்தாவோட ஸ்டாச்சு இருக்கும்ல, அந்த ஸ்டாச்சுவும் ஒரு ஜெயிண்ட் ரோபோட்டா மாற ஆரம்பிக்கும். பரவாயில்லையே, யோசிக்கல இதால இப்படி கூட மாற முடியுமா? உடனே நம்ம ஹீரோவை நசைக்கலாம் அப்படின்னு வருது. அதனால நம்ம ஹீரோ இன்னமும் எக்ஸைட் ஆகுறான். பரவாயில்ல, கொண்டு வா பாத்துக்கலாம் இப்படின்னு நம்ம ஹீரோவை தாக்கும் போது அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லைட் அப்பியர் ஆகும். ரோபோட்டுக்கு வார்னிங் வார்னிங் அப்படின்னு ஒரு சிக்னலும் போகுது. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனோட ரேடியேஷனை ஆக்டிவேட் பண்ணனால அந்த கையே கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது. நம்மளும் ஜெயிண்ட் ஃபார்முக்கு வரான். நம்ம ஹீரோ அந்த ஃபார்முக்கு வந்துட்டு பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அதனால சுக்குநூறா கொஞ்சம் கொஞ்சமா அதை உடைய ஆரம்பிக்குமா. அப்பயும் நம்மளால விடாம இன்னமும் நான் முடிக்கல, இப்பதான் ஆட்டமே ஆரம்பிக்குது. தலையை கீழே கொண்டு வரும்போது காலை வச்சு ஒரே ஒரு எத்து தான் விடுறான். அதுக்கே அந்த தலை அப்படியே சுக்குநூறா ஒரு மாறிய இதை நான் அப்பயும் அந்த ரோபோட் விடுற மாதிரி இல்ல. உடம்புல இருக்க எல்லா லேசர் அட்டாக்கையும் அது பண்ண ஆரம்பிக்க எல்லாமே நம்ம ஹீரோ மேல படும். அங்கேயும் அந்த ரோபோட் விடாம ஏகப்பட்ட பாம்ஸை நம்ம ஹீரோ மேல போடும். நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடமே பயங்கரமா எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அந்த ரோபோட் பண்ண அட்டாக்கும் ஒரு சாதாரணமான அட்டாக் இல்ல, அதோட மேக்சிமம் அவுட்புட்ல எல்லாத்தையும் பண்ணிருக்குமா. ஆனா முன்னாடி இருக்க விஷயத்த பார்த்து அதோட கண்ணே பிதுங்கி வெளில வர அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. ஐயோ, யார் நீ இன்னமும் உயிரோட இருக்க? நானும் இருக்கிற எல்லா வெப்பனு பாம்பு எல்லாத்த வச்சு உன்னை தாக்குனேன். அப்படி இருக்கும் போதும் இன்னமும் உன் மேல ஒரு கீறல் கூட ஏற்படலையா? என்ன யோசனை இருக்க? வெறும் அந்த வெப்பனை வச்சு என்ன அசால்ட்டா முச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறியோ? உன்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதமும் ஏன் முன்னாடி ஒரு டாய் தான். இதை கேட்குற அந்த ரோபோட்டையே மன்னிப்பு கேட்கலான்னு போகும். ஆனா நம்ம ஹீரோ அங்க விடல. அந்த இடத்துல ஏகப்பட்ட முள்ளை எழுப்புறான். அதுக்கிடையில அந்த ரோபோட்டும் வசமா மாட்டிக்குது. அவ்வளோதான், டைம் வந்துச்சு. ஃபேக்கான மாங்க்கு, நீ இதுக்கு மேலேயும் உயிரோட இருக்கக்கூடாது. நம்ம ஹீரோ அவனோட நியூக்ளியர் பீமை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்த இந்த மாதிரி ஒரு பீமை அங்கே மேலே விடும் போது அதோட கதையும் அங்கே ஒட்டு மொத்தமாக முடியுது. அந்த இடமே தரமட்டமாக அழியுது. யோசிச்சா இந்த டெம்பிளுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்டாக இருக்குது. ஒரு பைத்தியக்கார சயின்டிஸ்ட்னு முன்னாடி ஏதோ ஒரு ஹோல் இருக்கு. அதுக்குள்ள அவன் போக ஆரம்பிக்கிறான். சரி பார்க்கலாம் இதுக்குள்ள யார் இருக்கானு. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்திருப்பான்ல, அது எல்லாத்தையுமே அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட்டும் அவனோட அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோ பண்ற ஒரு விஷயத்த பார்த்துன்னு தான் இருந்தாங்க. வெளியில இருந்த அந்த மாங்க்கு, வெளியில இருந்த அந்த ரோபோட்டு ரெண்டத்தையும் நம்மளால கொன்னால அது எல்லாத்தையுமே பார்த்துக்கினே அவன் சொல்றான், டாக்டர் எதுக்குமே நீங்க கவலைப்பட வேணாம். நான் முன்னாடி ஒரு மெக்கானிக்கல் கேட்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அதை ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையுமே உடைக்க முடியாது.
ஏன்னா அந்த கேட்டு இருக்கிறதுலயே ரொம்ப நியூயஸ்ட் மெட்டீரியலை வச்சு கிரியேட் பண்ணுது. ஒரு வகையில நம்ம இப்படி சொல்லலாம், அது ஒரு அன்பிரேக்கபிளான கேட்டுன்னு. ஆனா ஆளு சீனா உடைச்சிட்டு உள்ள வருவானா, இதை பாக்குற அசிஸ்டன்ட் பதறி போறான், என்னடா இது அவன் உடைச்சிட்டான்னு. டாக்டர் அது போனா போயிட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், ஏன்னா உள்ள நம்ம பயோ யூனிட்டை உருவாக்கி வச்சிருக்கோம். ஆயிரக்கணக்கான சைபார்க் ஆர்மியே இருக்கு. இவன் பெரிய பெரிய கிரேட்டான மார்ஷியல் ஆர்டிஸ்டால கூட அவங்கள அழிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த பையனால இந்த வாட்டி எதுவுமே பண்ண முடியாது டாக்டர். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கொண்டுட்டு மேல சீனா நிக்கும் போது அசிஸ்டன்ட் வாயை பொழக்கிறான், யாரு சாமி இவனை. டாக்டர் நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம், இது போனா போகட்டும். நம்ம கிட்ட ஸ்பெஷலான ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய ஜெயிண்டான பீஸ்டுக்கு சமம். இந்த மாதிரி ஒரு கொடூரமான பீஸ்ட்டை யாராலையுமே அழிக்க முடியாது. ஆனா அத்த செகண்டே அதுல மூஞ்சும் கொடூரமா அழிஞ்சு போயிருக்க. இதை பார்க்குற சயின்டிஸ்டோட முகமும் அப்படியே ஒரு மாதிரி மாறும். ஆனா அப்பயும் அந்த அசிஸ்டன்ட், டாக்டர் வாய மூறா, நம்ம வச்சதை எப்படி அவன் மொத்தமா இப்படி அழிச்சான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ அவன் டோருக்கு கிட்டேயே வந்துட்டான். அப்படி இருக்கும் போதும் டாக்டர் எல்லாமே ஓகே தான் அப்படின்னு நீ சொல்லிருக்க பைத்தியக்காரா. இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளியில சில பேர் இருக்காங்க, அவங்களாலையும் அந்த அளவுக்கு சமாளிக்க முடியாது. டைம் இருக்கிறதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இங்க தப்பிக்கிறதுக்கு பார்க்கணும். தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசியை ஒட்டு மொத்தமா நம்ம முடிக்கணும். ஏன்னா இங்க ரொம்ப வேல்யூபிளான ப்ரொமித்தியஸ் அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதை நம்ம தப்பி தவறி கூட லீக்கே பண்றக்கூடாது. இந்த ப்ரொமித்தியஸ் இது ஞாபகம் இருக்கா, ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கிட்ட கோல்டன் கலர்ல ஒரு கேப்சூல் இருந்திருக்கும்ல, அதுலயும் விங்ஸோட இருக்கிற ஒரு உருவத்தோட சிம்பிள் இருந்திருக்கும். அதுதான் அந்த ப்ரொமித்தியஸே. இப்போதான் இந்த சயின்டிஸ்ட் இவன் எப்படி வந்தான், இவனுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மேட் டாக்டரோட பேரு டாக்டர் ஃபேங். இவரும் இதுக்கு முன்னாடி அந்த ப்ரெமித்தியஸ் அதுல ஒரு தேர்ட் டியர்ல இருக்க ரிசர்ச்சரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சீக்ரெட்டா லேசர் பேர்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வழியா ரெக்ரூட் செஞ்சிருக்காங்க. டாக்டர் ஃபேங் மற்றவங்க இவங்க எல்லாருமே எப்போ இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி லிங்ஷோய் இந்த கண்ட்ரி மேலே அந்த லேசர் பேர்டுக்கு ஒரு கண் இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணது இந்த லிங்ஷோய் கண்ட்ரியில் இருக்க டெம்பிள் தான். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் இந்த டெம்பிளை அவ்வளோ நம்புவாங்க. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பிளில் இருக்க ஒரு மாங்கை அவங்க ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கே வர லோக்கலான ஒரு மக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்க ஆரம்பிச்சாங்க. பிரெயின் வாஷ் ஆன ஒரு ஹியூமன் மேலேயே அவங்க ரிசர்ச்சஸை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரையுமே ஹியூமன் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு மாஸ்டர்ஸாக மாற்றினாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணாங்க. ஆனால் இப்போ ஒன்றும் அப்படி பண்ணுறது இல்லை. இப்படி இவங்க சொல்லும் போது ஒரு பயங்கரமான பீம் அது அப்படியே கூரிய பிச்சுன்னு போகும். அந்த பீம் போனோடனே நம்ம ஹீரோ ஒரு காடு மாதிரி அங்கே வந்து நிற்பான். எல்லாருக்கும் பின்னாடி இருக்க அந்த அபோத் அப்படின்னு சொல்ல போற பர்சன் அது நீதானா. உடனே நம்ம ஹீரோ பிடிக்கணும்னு ஒரு 2 பேர் வராங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில செகண்ட்ல அந்த 2 பேரோட கதையும் அங்கேயே முடியுது. ஆமா தம்பி, இந்த மாதிரி என்ன விஷயம்ப்பா நீ தெரிஞ்சுக்கணும், எதுக்காக இங்க வந்திருக்க. இந்த மேட் டாக்டர் கிட்ட ஒரு பட்டன் இருக்கு, இதை ஒண்டி அமைக்கிட்டா அவ்வளவுதான், இடமே தாரமட்டமா அழிஞ்சிரும். எப்போ இந்த ஆளு லேசர் பேர்டு இந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணணும், இப்பயே அந்த ஆளுங்க இவனோட ஃபேமிலி இவன் மேல எல்லாரையுமே கண்காணிக்கிறாங்க. முக்கியமா இந்த டாக்டரோட உடம்புலயோ பாம்பு இருக்கு. அப்படி ஏதாச்சும் விஷயத்தை இவன் தப்பி தவறி வெளியில சொன்னாலும் அவ்வளவுதான், இவனோட கதையை முடிஞ்சிரும். அதனாலேயே இந்த டாக்டரும் இப்பயே அங்க மொத்தமா முச்சிடலான்னு அங்க ட்ரை பண்றான். ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய அப்படியே அவன் கையை புச்சலுக்கிறான். என்ன டாக்டர், என்ன அவ்வளவு அவசரம் அவனுக்கு? நம்ம ஹீரோ முகத்தை புச்சு மேல தூக்கும் போது அவனோட முகமே ரெட்டிஷா மாறும். அவனும் விட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் விடுறான். மரியாதையா இந்த லிங்ஷோய் கண்ட்ரில நீங்க 2 பேரும் என்னென்ன பண்ணீங்களோ எல்லாத்த பத்தியும் சொல்லணும். இங்க வந்த என்னோட சீனியர்ஸ் அவங்களுக்கு என்னாச்சு, இங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க இப்படின்னு அவன் கேட்கறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, அந்த வித்தியாசமான பிரமிட்டியஸ் அந்த ஆர்கனைசேஷனை பத்தின உண்மையும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஹீரோவோட வேம்பயர் எபிலிட்டியை நெக்ஸ்ட் எபிசோட்ல காட்டுவான். அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். இது ஒண்டியில உலகமே ஆபத்துக்கு போற மாதிரி ஒரு ஆபத்தும் கூடிய சீக்கிரத்துல வரும். அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவலில் போகும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.